ஆஸ்பத்திரியா? இந்த ஊர்ல தான் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரி என்ன, இப்படி பல ஆஸ்பத்திரி இருக்கு. இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எங்க ஊர்ல இருந்தா நாங்க எத்தனை உயிரை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா எங்க ஊர்ல வேணாம், சுத்தி இருக்கிற கிராமங்கள்லயாவது இருக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கும் இந்த பூசாதான் டாக்டரா? அது எங்க தலையெடுத்து தம்பி. நெத்தி வேர்வை சொட்ட சொட்ட நாங்க பாடுபடுறோம். அந்த நெத்தி வேர்வையால கூட எங்க தலையெடுத்து அழிக்க முடியல தம்பி. காட்டு மிருகங்களை விரட்டி அடிக்கிற சக்தி உள்ளவங்க நாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம வந்து சாகடிக்கிற கடும் நோய்களை விரட்டுற சக்தி எங்க கிட்ட இல்ல தம்பி. அது மட்டும் இருந்தா எங்க கிராமமே புது வாழ்வு பெற்று புதிய பூமி ஆயிடும் தம்பி, புதிய பூமி ஆயிடும். என்னப்பா? ஏண்டா நீ என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? உன்னை பெத்த ஒருத்தி உன்னை பார்க்க முடியாம துடி துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? தெரியுமாடா உனக்கு? தெரியும்பா. ஆனா இருள் மண்டி கிடக்க மனித இதயத்தை ஒளிமயமாக்க போறேன். இந்த நாட்டையே நான் புதிய பூமியாக்க போறேன்ப்பா. ஓஹோ, நாட்டுக்கு உழைக்கிறதுனால வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்றியா? டேய், பெத்தவளை தவிக்க விட்டுட்டு மத்தவங்களுக்காக பாடுபடுறவனே சுயநலக்காரன்னு தான்டா இந்த உலகம் சொல்லும். ஏன்பா கட்டிய மனைவி ஆபத்தான நிலைமையில விட்டுட்டு கடமைன்னு வந்து உழைக்கிறாங்களே, அவங்கள பத்தி மட்டும் இந்த உலகம் என்ன சொல்லும்? அப்பா, நான் உங்க மகன். என் காரியத்தை முடிச்ச உடனே நான் அங்கே வந்து சேர்ந்தேன். அதான்ப்பா. He is my son. டாக்டர் ஐயா, நீங்க இங்க இருந்து போக கூடாது, போகவே கூடாது. நீங்க எங்களுக்கு தான் சொந்தம், இந்த ஊருக்கே சொந்தம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை.